ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே எடுத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சோள மாவு தோசைக்காக நம்ம ஊற வச்சுருந்தது. ஸோ நேற்றே நம்ம தனியாக உங்களுக்கு vlog அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த vlogல பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மில்லட் தோசாஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாவு பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி ரெடியாகி வந்திருந்தது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் மில்லட் தோசை தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒயிட் சோளம் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை சோளத்தில் நம்ம இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம். ஸோ அது நல்லா மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இது நார்மல் தோசையோட நல்லா ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். ஈவன் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி தோசை செஞ்சு ட்ரை பண்ணலாம். ஒயிட் ரைஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய பேர் டயட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோசை ஆப்ஷன் வந்துட்டு அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக நம்ம தோசை செய்கிறத விடவே நல்லா கிறிஸ்பியாகவே வரும். நல்ல டேஸ்டியான ஆப்ஷனும் கூட. ஈவன் நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோள தோசை அண்ட் சாம்பாரோட நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்குறோம். ஸோ ஒரு இரும்பு வானலில் ஆயில் போட்டுட்டு அதில் நம்ம கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். கொஞ்சம் ஆறுன ரைஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணும்போது ஸோ அந்த ஆறுன ரைஸாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ இதோட டீட்டெயில் ரெசிப்பியும் நான் நம்ம பேஜ்லேயே ஷேர் பண்ணுறேன். தேங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றதும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னையிலேருந்து நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் சீரீஸும் வரும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நம்ம பண்ணுற மெத்தட் எல்லாமே வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ அண்ட் வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்க, லஞ்ச் பாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக. ஸோ அதனால் டிஃபன் பாக்ஸும் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க, கொஞ்சம் கூட மீதி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கட்டி கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் நம்ம ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பன் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன மிஸ்டேக்குன்னு தெரில, ஜஸ்ட்டு மேலே மட்டும் கிராக் இருந்துச்சு, பட் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. மேபி ஈஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக ட்ரை பண்ணிக்கலாம். தென் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ கொஞ்சம் பூத்திருந்ததை எடுத்து கட்டியாச்சு. அப்புறமா நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருந்தோம். ஸோ நேற்று வச்ச மட்டன் கிரேவியே இருந்துச்சு. ஸோ அதோட ரசம் மட்டன் கிரேவி கார்டெல்லாம் வச்சு டின்னர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். லைக் அண்ட்